Welcome to EMR Physics. I am Raju. 12th Physics Board Exam Past Papersல உள்ள numerical problems ஒன் பை ஒன்னா சால்வ் பண்ணிக்கிட்டு வரோம். இப்போ 2024 கொஸ்டின் பேப்பரில் உள்ள ஒரு நியூமெரிக்கல் ப்ராப்ளமை இந்த வீடியோவில் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 29ல் ஒரு நியூமெரிக்கல் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. ப்ராப்ளம் என்னென்னா, த ரேடியஸ் ஆஃப் த ஃபிஃப்த் ஆர்பிட் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் இஸ் 13.25 ஆங்ஸ்ட்ராம் யூனிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Calculate the de Broglie wavelength of the electron orbiting in the fifth orbit. So this is the given problem. In the problem unit 9 atomic and nuclear physics லேருந்து எடுத்துருக்காங்க. And it is also an example problem number 9.1. So இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ப்ராப்ளமில் என்னென்ன நியூமெரிக்கல் டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ரேடியஸ் ஆஃப் த ஃபிஃப்த் ஆர்பிட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது எத்தனையாவது ஆர்பிட்டில் இந்த எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னுடைய வேல்யூ, ஆர்பிட்னுடைய நம்பர் கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் ஆஃப் த ஃபிஃப்த் ஆர்பிட் கொடுத்துருக்காங்க 13.25 ஆங்ஸ்ட்ராம் யூனிட். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, டி பிராக்லி வேவ் லென்த்தை கால்குலேட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல எடுத்து எழுதிக்கலாம். கிவன் n is equal to 5, அதாவது ஃபிஃப்த் ஆர்பிட் அப்படிங்கிறதுனால n வந்து 5ன்னு எடுத்துக்கிறோம். ரேடியஸ் ஆஃப் த ஆர்பிட் இஸ் கிவன். ரேடியஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு 13.25 ஆங்ஸ்ட்ராம் யூனிட். ஸோ ஆங்ஸ்ட்ராம் யூனிட் இஸ் ஈக்குவல் டு 10⁻⁻10 மீட்டர். ஸோ இதை எஸ்ஐலையும் கன்வெர்ட் பண்ணலாம். எஸ்ஐயில் கன்வெர்ட் பண்ணி இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணோம்னா நமக்கு வேவ் லென்த் வந்து மீட்டரில் கிடைக்கும். இல்லை இப்படியே வச்சுக்கிட்டு நம்ம சால்வ் பண்ணோம்னா வேவ் லென்த் வந்து ஆங்ஸ்ட்ராம் யூனிட்டில் கிடைக்கும். ஓகே, நம்ம வந்து வேவ் லென்த்தை வந்து ஆங்ஸ்ட்ராம் யூனிட்லேயே ரெப்ரசன்ட் பண்ணலாம். அதனால் ஆர்னுடைய வேல்யூவை 13.25 ஆங்ஸ்ட்ராம் யூனிட்டை அப்படியே வச்சுக்கிறோம். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, டி பிராக்லி வேவ் லென்த் கேட்டிருக்காங்க. ஸோ இதை 3 பேராமீட்டர்ஸையும் ரிலேட் பண்ணக்கூடிய ரிலேஷன் நமக்கு வேணும். நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும்னா, circumference of electrons orbit is equal to integral multiple of de Broglie wavelength. நம்ம வந்து ஆர்பிட் வந்து ஒரு சர்க்குலர் ஷேப்பாக இருக்கிறதா அசியூம் பண்ணிக்கிட்டோம்னா, circumference of the circle is 2πr, where r is the radius, is equal to integral multiple of lambda, integral multiple of de Broglie wavelength, so n lambda. This is a formula required to solve the given problem. ஸோ இதில் ஆர்னுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க, என்னுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. என்னங்கிறது நம்பர் ஆஃப் ஆர்பிட். n is equal to 5. It is also given. Therefore, lambda is equal to 2πr/n. ஸோ இதில் நம்ம கொடுத்துருக்க நியூமெரிக்கல் டேட்டாவை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இந்த ப்ராப்ளமை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். Now let us substitute the values. 2πr, r is 13.25 divided by n is 5. So here pi is equal to 3.14. ஸோ இந்த வேல்யூவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணி மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணோம்னா we will get this is equal to 16.64 angstrom unit. This is a de Broglie wavelength and this is the answer for the given problem. இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருந்தா 2 ஸ்டெப்ஸ்லேயே நம்ம ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ அடுத்த வீடியோவில் 2024 போர்டு எக்ஸாம் பேப்பரில் கொடுத்துருக்க இன்னொரு நியூமெரிக்கல் ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம்.